இந்த வீட்டு மூலியமா உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறது உங்கள் எம்பி ப்ரமோட்டர்ஸ் கார்த்திக் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு தெற்கு கார்னர் செட்ல அமைஞ்சிருக்கிற இந்த அழகான 4 BHK வீடு தாங்க இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு என்னென்ன ரொம்ப ஹைலைட்டாக அமைஞ்சிருக்குன்னு ஷார்ட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட எக்ஸலண்ட்டான பிளானிங் ஒர்க். ரெண்டாவது விஷயம் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்க அவங்களோட இன்டீரியர் ஒர்க். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் சரி, வீட்டோட எலிவேஷன் சரி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இவங்க யோசிச்சு ஒரு 4 BHK வீடு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி செம்மையாக பிளான் பண்ணி வீட்டை சூப்பராக கட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்ததுன்னா மறக்காமல் எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷனில் அமைஞ்சுக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்காங்க. ரெண்டு சைடு ரோடு பார்த்தீங்கன்னா 40 அடி 40 அடி ரோடே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 26 அடி ரோடு பேசவோ 52 அடி நீளமாவோ கரெக்டாக 3.25 சென்ட்டில், அதாவது 3.25 சென்ட்டில் கரெக்டாக லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டியூப்ளெக்ஸ் டைப்பில் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்மளோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வீடு வந்து கார்னர் சைட்டில் அமைஞ்சதுனால ரெண்டு சைடு எலிவேஷனும் ஒரே டைப்பில் லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் ஓப்பன் பால்கனி ஏரியா கொடுத்து அதில் மெட்டல் சிஎன்சி கட்டோட சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே வந்து டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்குங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக 2 மெட்டல் கேட் வந்து அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீட்டோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 16x20. இந்த போர்ட்டிகோ ஏரியா மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சரிங் பண்ணி பேக்ரவுண்டில் க்ரீன் கலர் ஸ்ட்ரிப் லைட்டோட 4 கார்னர்ஸ் வந்து ஸ்பாட்டை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா செக்கு டைப்பில் எவ்ரிடே பார்க்கன்டைஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல் டைப்பில் வந்து செரமன் டைஸ் க்ளோசி ஃபின்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ஈவனாக பேட்டர்னாக இருக்குங்க. அதுக்கு கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூமை போர்ட்டிகோவில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்ஸ்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமை இந்தியன் டைப்பில் வந்து நம்மளுக்கு க்ளோசெட் மாட்டி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா போர்க்கான ஷார்ட்டர் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பிரம்மாண்டமான லிவிங் ஹால் பார்க்கலாம். அளவு 16x20. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு எல்லாமே 2x4 ஹை க்ளோசி வெட்டிஃபைட் டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக பெரிய பெரிய ஃப்ரண்ட் ஸ்டைலில் உடன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி நிறைய ஸ்டிப்லைட் ஸ்பாட்லைட்டோட ஸ்பான்சரிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஐரூப் ஸ்டைலில் வந்து மேலே நம்மளுக்கு சூப்பராக வந்து என்ட்ரன்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. யார் நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாலோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த ஐரூப் சீலிங் தாங்க. அதுக்கு மேட்சிங்காக ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஐரூஃபில் வந்து ஸ்பான்சரிங் வந்து செம்மையாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வெஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற வாலில் வந்து சூப்பராக வந்து டிவி வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோகேஸ் ப்ரொவிஷனோட கீழே எல்லாமே செட்டப் பாக்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி எல்லா ப்ரொவிஷனோட சமையல் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த லிவிங் ஏரியாவுக்கு கார்னரில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடோட ரெடிமேட் பூஜை ரூம். இந்த பூஜை ரூம் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து திங்ஸ் வைக்கிற மாதிரி, அது இல்லாமல் ஸ்டாக்கஸ் கீழே வந்து நிறைய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற, அதாவது அக்னி மூலையில் இந்த வீடோட கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் அளவு பார்த்தீங்கன்னா 16x8. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 2 சைடு வாலில் பெருசாக 2 உடன் ஒண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிச்சனில் கவுண்டர் டாப் வந்து எல் டைப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால் வந்து கிச்சன் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து வால் ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மி கூட நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போது நம்ம வந்து ஸ்டோரேஜ் சொன்னால் கூட இவங்க எல்லாமே வந்து கவுண்டர் டாப் கீழே லேப்பில் மசாலா டைப் எல்லாமே வந்து நிறைய ஸ்டோரேஜ்க்காக சூப்பராக வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கிற கன்னிமுடியில் இந்த வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்.
மெயின் டோர் மட்டும் நம்மளுக்கு தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் உடன் டோரே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 16க்கு 10. இந்த பெட்ரூம் டோர் நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 2 சே வால்ல பெருசாக 2 உடன் விண்டோஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வாலில் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்க வார்ட்ரோப் அண்ட் கபோர்டு இருக்குங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுலேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மிரர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜன்னலில் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டர் டேபிள் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட் ஸ்டோரை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் ஆல்ரெடி எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் இன்க்ளூட் உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபேன் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா இந்த வீடோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் கூட உங்களுக்கு வந்து ரெடிமேட் உடன் டோரே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 10க்கு 11. இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக ரைட் சைட் வால்ல பெருசாக ஒரு உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது கிட்ஸ் பெட்ரூம்னால லேப்ல மட்டும் நமக்கு வந்து சூப்பராக கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் ஆல்ரெடி எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், டவல் ட்ராட் கூட எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடோட டவுன் ஃப்ளோர் வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு லிவிங் ஏரியாவில் சவுத் சைட் வாலில் வந்து இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ்டேட் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எப்படிங்க இவ்வளோ வெளிச்சம் கிடைக்குது? 2 சேர் ரோடு வந்து 40 அடி இருந்தாலோ எப்படி இவ்வளோ வெளிச்சம் கிடைக்குது? அது இவங்களோட எக்ஸலண்ட்டான பிளானிங் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இத்தனை ஜன்னல் கொடுத்தா எப்படிங்க வீட்டுக்குள்ளே வந்து வெளிச்சம் கிடைக்காம இருக்கும்? அதே மாதிரி ஐரோப் சீலிங்கில் வந்து இவ்வளோ மல்டி கலர்ஸ் பயன்படுத்தி அதுக்கு ஸ்டிப்லைட் இவ்வளோ பயன்படுத்தி வீட்டவே ரொம்ப அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கிற இந்த வீடோட தேர்ட் பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு வந்து 16க்கு 10 அடியில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் அதே பேட்டர்னில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக 2 சே வாலில் பெருசாக 2 உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக வார்ட்ரோப் கபோர்டு ஒர்க் வந்து அதே பேட்டர்னில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் அதே பேட்டர்னில் சின்னதாக நம்மளுக்கு ஒரு மிரர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஜன்னலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட் ஸ்டோரை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வர எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஆல்ரெடி எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், க்ளோசெட் எல்லாமே வெஸ்டர்ன் டைப்பில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து டவல் ட்ராட், எக்ஸ்டென்ஷன் ஃபேன் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமோட ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற வாலில் பார்த்தீங்கன்னா இவங்க டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அதில் நம்மளுக்கு ஷோகேஸ் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து சிம்பிளாக க்யூட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து சேம் அதே மாதிரி யூட்டர்ன் பண்ணோம்னா இந்த வீடோட கடைசி பெட்ரூமும் பார்க்கலாங்க. இந்த வீட்டை நீங்கள் எப்படி விசிட் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 10. இந்த பெட்ரூமை ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக பெருசாக நம்மளுக்கு ஒரு உடன் உடன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு வந்து லேப்பில் மட்டும் நம்மளுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. எல்லா பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம்ஸ்க்கும் ஆல்ரெடி எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளோசெட் எல்லாம் வெஸ்டர்ன் டைப்பில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர் பைப், டவல் ட்ராட் இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபேன் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பராக மேட் ஃபினிஷில் டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசி பின்ஸில் டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தண்ணி பட்டாலோ ஈஸியாக நமக்கு வந்து வடைஞ்சிட்டு வர மாதிரி சூப்பராக டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட ஓப்பன் பால்கனி ஏரியா.
இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட ஓப்பன் பால்கனி ஏரியா பார்க்கலாம். இந்த பால்கனி ஏரியாவில் 2க்கு 2 தெற்கு டைப்பில் மேட் மிக்ஸில் டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி கலர்ஸில் ஸ்பாட் லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பண்ணாமல் இவங்க கொடுத்துருக்க இந்த சிஎன்சி மெட்டலோட பார்க்கறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அங்கங்கே கேப்ஸ் நிறைய இருக்கனால எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறையவே கிடைக்குங்க. இந்த பால்கனி ஏரியாவிலேருந்து மேலே நம்ம டெரஸ் போகிறக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே ஏறி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மேலே சின்னதாக நம்மளுக்கு பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா டெரகோட்டா பெயிண்டிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அன்னூர் டு மேட்டுப்பாளையம் போகிற வழியில் ஜீவா நகரில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.